திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது அஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால முதல்ல சொல்றது என்னன்னா, இந்த சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சு கொடுக்கும். கொஞ்சம் இந்த பிரஷர், இந்த அவமானங்கள் இதெல்லாம் கண்டிப்பா குறைச்சு கொடுக்கும். அதனால எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வக்ரமாகி பார்க்கும் பொழுது நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அப்படி சனி வக்ரமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சனி யாருன்னு முதல் பாத்துக்கோங்க. 6 7 குடையராகி 8ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் 6க்கு உண்டான வேலையில அவர் செய்வார். இப்ப கடன் நிவர்த்தி ஆகிறது. நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா, நான் கடன் வாங்கிட்டேங்க, கடன்னால எனக்கு ஏதோ பெரிய அவமானம் வர்ற மாதிரி இருக்குது, தலைவலி ஏற்பட்டுருமா, ரொம்ப பிரச்சனை ஆயிருமா, என்னை அவமானப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிறத கேக்குறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த பயம் எல்லாம் விலக போகுது. அதற்குண்டான ஒரு துளி பாசிபிலிட்டி கூட இப்ப கிடையாது. சனி வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா எப்படி ரோல் பண்ணி கொடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ரம் கொடுத்துரும். அடுத்து நோய் நிவர்த்தி ஆக போகுதுங்க.
சோம்பல் விலக போகுது, சுறுசுறுப்பாக போறீங்க. மனதிலும் உடம்பிலும் இருந்து வந்த பாரங்கள் விலக போகுது. உடம்பு ரீதியாக நோய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. புதிய நோய் அப்படிங்கிறது உருவாகாது. அதாவது உடம்புல முதலே இருக்கும் இல்லைங்களா, அந்த நோய் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. சமுதாய லக்னம் அப்படிங்கிறதும் சமுதாய ராசி அப்படிங்கிறது சிம்மம். ஊருக்கே நல்ல பிள்ளையானாலும் வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக முடியாது சிம்ம ராசி. அப்ப 6, 7 குடையவராக இருக்கும் பொழுதும் 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல வேலையாட்கள் புதுசா அமைஞ்சு வரப்போறாங்க. புதிய தொழில் தொடங்க போறீங்க, அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு இடமாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப வேலை பிடிக்கல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, அங்க ப்ரெஷரா இருக்குது, வேலையை விட்டு போற சூழ்நிலைகள் நான் இருக்கிறேன், அல்லது வேலையை விட்டாச்சு அப்படின்னு இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்புகள் ரெடியா இருக்கு. சோ இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, 6ஆம் இடங்கிறது முழுக்க முழுக்க கடன், நோய், வழக்கு, எதிரிகள் தொல்லை, மனோ பயம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. சோ எதிரிகள்னால நிறைய தொல்லைகள் இருக்குது. இப்ப இந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். எதிரிகள் எல்லாமே விட்டு விலக போறாங்க. கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. அதெல்லாம் எழுதுறது, அல்லது அதற்குண்டான ஒரு பாசிபிலிட்டி இருக்குதா, அல்லது அது உங்க ஜாதகத்துக்கு இருந்ததுன்னா அதனுடைய மூவிங் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ஒரு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு அவர் 7 குடைவரும் ஆகிறதுனால வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்க போகுது. புதிய திருமணம், அதாவது இத்தனை பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்லாவே அமையல அப்படின்னால இப்ப புதிய வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வரப்போகுது. நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்புகள் விலக போகுது. தேவையில்லாம இருந்த கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, நிறைய பேருக்கு அஷ்டம சனியில உங்களுக்கு குடும்பம் பிரிஞ்சிருச்சு, மேக்சிமம் பிரிஞ்சாச்சு. ஒரு சிலர் மட்டும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாம பண்ணலாம், மறுபடியும் சேரலாமா இல்ல வேண்டாமா, குழந்தைகளுக்காக பார்க்கலாமா, இப்படிங்கறதெல்லாம் ஒரு மனோகுழப்பத்துல இருப்பீங்க. இப்ப இதெல்லாமே மீண்டும் சேர போறீங்க. அந்த ஈகோவுல விட்டுட்டு மறுபடியும் போய் கணவன் மனைவியோட பேச போறீங்க. கணவனாக இருந்தாலும் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தாலும் உங்க ஈகோவுல விட்டுட்டு போய் பேச போறீங்க. அல்லது இப்ப நீங்க பேசுனீங்கன்னா அவங்க எவ்வளவு உங்க மேல கோபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகிடுவாங்க. அதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்களை. இந்த கோபத்தெல்லாம் உங்களுக்கு விலக்கி கொடுத்துருவார் சனி பகவான் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இதே உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிற திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இருக்க போகுது. திடீர் வருமானங்களும் வரப்போகுது. இழந்த பெயரை மீண்டும் எடுக்க போறீங்க. உங்க பணத்தையோ உங்களுடைய சொத்துக்களையோ நிறைய இழந்துட்டீங்க. கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வருமா? கண்டிப்பா வரும். நிறைய கொடுத்துட்டோம், அந்த திரும்பி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வழியில கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்கள்ல அந்த இழந்த பணம், இழந்த சொத்து, இழந்த புகழ், இழந்த பெயர் எல்லாமே இந்த சனி உங்க ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலத்துல கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அடுத்து சனி அங்க இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும், தொழில்ல இருந்து வந்த அந்த முடக்கங்களும் விலக்க போகுது. தொழில வாடிக்கையாளர்களே வராம இருந்தாலும் கூட இப்ப வாடிக்கையாளர்கள் வரப்போறாங்க. ஏதாவது ஒரு வழியில வருமானம் கண்டிப்பா கொடுத்தே தீரணும். கர்ம கணக்க கழிக்கிறதுக்கு அஷ்டம சனி நடந்தாலும் இப்ப இந்த சனி பக்கம் ஒரு ஜாக்பாட் மாதிரிதான். இப்ப தொழில் வளர்ச்சி உண்டு. அடுத்தது அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ லாபமே இல்லைங்க, வருமானமே இல்லைங்க, ஏதோ இருக்கிறோம், உயிர் மட்டும்தான் இருக்குது, என்ன பண்றது தெரியல. குடும்பமும், ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம் தான். குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, குடும்பத்துல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பேசினாலே பிரச்சனையாகுது, நான் பேசியே பல நாள் ஆச்சு, என் பேச்சுக்கு மதிப்பே இல்ல, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்க, நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேங்க, நான் ரொம்ப தனிமை ஆயிட்டேன், வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் நான் மட்டும் தனியா இருக்கிறேன், சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருந்தாலும் நான் மட்டும் தனிமையா நிக்கிறேன், அப்படிங்கிறது எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கும். சோ இப்ப அது எல்லாமே விலக போகுது. உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது, உங்களை புரிஞ்சுக்குவாங்க, மீண்டும் உங்களுக்கு லைஃப் மாற போகுது, பணம் வரப்போகுது, இழந்த பணத்தை எடுக்க போறீங்க, மீண்டும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, மீண்டும் குடும்பத்தோட சந்தோஷமா இந்த தனி வக்கர காலத்துல வாழ போறீங்க. இந்த அமைப்புல நிச்சயமா சிரமத்துக்கு நடக்க போகுது. அவங்களுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. மனோ பயம் ஆயிருக்கு இப்ப உங்களுக்கு, மனசு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள கேது இருக்காரு இல்லையா,
ரொம்ப பயந்துருப்பீங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப மனோபயத்தை கொடுத்திருப்பாரு சனி பகவான். சோ அதெல்லாம் விலக போகும். தைரியமா இருக்கலாம். அடுத்து அவருடைய 10ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப குழந்தைகளை தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா இந்த 5ஆம் இடத்துலதான் இருக்கு. சோ அதெல்லாமே கொடுக்க போறாரு. சோ முழுக்க 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 அஷ்டம சனியினுடைய பாதிப்பு உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் விலக போகுது. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரம் இல்லை, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க பிரச்சனையில தான் இருக்கிறீங்க. சோ சனி உங்க ஜாதல வக்ரமாக இல்லைனாலும் இந்த பலன் எல்லாமே பொருந்தும். அவர்களுக்கு சனி வக்ரமானவங்களுக்கு 100% பொருந்தும். சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு 70% பொருந்தும். ஒரு சில விஷயங்கள் விட்டு போகலாம், அல்லது வர்றதுக்கு இது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். பணம் இப்ப சனி வக்ரமானவங்களுக்கு சீக்கிரம் பணம் வரும், உங்களுக்கு கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள நீங்களா வாண்டடா போய் பேசுற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். பிரிஞ்சு போன தம்பதிகளா இருக்கிறீங்களா, ஒரு முறைக்கு பல முறை பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வியாபாரம் கொஞ்சம் லேட்டா நடக்கும். கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலின்றுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுனீங்கன்னா பிடிச்சிட்டு மறுபடியும் திருமணம் பண்ற அமைப்பு வரும். சோ இப்படி கொஞ்சம் எல்லாம் லேட்டா நடக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா சோ கொஞ்சம் லேட்டா நடக்கும். சனி வக்ரமாக இருந்தா ஸ்பாட்ல எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக சிம்ம ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடமில்லை. சிம்மத்துக்கு எப்பவுமே சிவபெருமானுடைய துணையும் சிவபெருமானுடைய கடாட்சமும் பெற்ற ராசி அப்படின்னா சிம்மம் தான். முதல்ல அதுதான் 12 ராசியில அவங்க சிவத்தொண்டு செய்யாம அவருடைய உயிர் பிரியாது, உயிர் பிரியாது, தோர் வழியில வந்துடும். அதனால கடவுள் இருக்கிறார். நம்ம கர்மாவை கெட்ட கர்மா கழிஞ்சாதானே சார் நல்ல கர்மா வேலை செய்யும். அப்ப கெட்ட கர்மா கழியறதுக்கு உண்டான காலம் தான் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள். அதுல இந்த சனி உங்களுக்கு வக்கரமா இருக்குதா, ஒரு சின்ன ஒரு ஜாக்பாட், பெருசா எதிர்பார்க்க வேண்டியதுல சின்னதா கிடைக்கும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே கண்டிப்பா பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமா உண்டு. சோ முழுக்க முழுக்க ஜெனட்டிக்கா கர்மா அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் கிரகங்கள் தெய்வத்தையும் பிடிப்பார்கள் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்ப நம்ம ஏமாத்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் என்ன ஒரு இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்னது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தசாபுத்தியை செக் பண்ணிட்டு வரவேற்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கூட உங்க ஜாதகத்தை கொடுத்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடி சரணம்.